பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி, நித்திய வெளிச்சம் அவர், என்றும் பகல் அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 60:20. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவர் என்றென்றைக்கும் மாறாத வெளிச்சமாய், நித்திய காலமாய் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான வெளிச்சமாய் நம்மோடு கூட இருப்பார் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் இருக்கிற இடத்துல இருள் வரவே முடியாது. அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றிவிட்டார். இந்த காலை வேளையில் அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் என்பதற்கு, கவலை என்பதற்கு இடமே இல்லை. ஆகவே தான் வார்த்தை சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விளக்கேற்றி வைக்கும் பொழுது, அவருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கும் பொழுது நம்முடைய துக்க நாட்களுக்கு முடிவு. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்றைக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவாக தருவார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார், அவர் நமக்கு இரட்சிப்புமாயிருக்கிறார். ஆகவே நாம் யாருக்கும் பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. நாம் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வெளிச்சம் நம்மோடு கூட இருக்கிறது. அவரே நமக்கு இரட்சிப்பாய் இருக்கிறார். நாம் ஒன்றையும் குறித்து பயப்படவே வேண்டாம். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அவர்தான் என்னுடைய ஜீவனுக்கு பலன் கொடுக்கிறவர். என் ஜீவனின் பலனே அவர்தான். ஆகவே நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். பயமுறுத்துகிற வார்த்தைகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். பயமுறுத்துகிற நபர்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். பயமுறுத்துகிற அதிகாரங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாகவும் ஜீவனின் பலனாகவும் இருக்கிறார். ஆகவே நான் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன் என்று இந்த காலை வேளையில் நான் ஒவ்வொருவரும் அறிக்கையிட்டு ஆண்டவரை துதிப்போம். நிச்சயமாகவே அவர் நம்மை பலப்படுத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று. இந்த காலை வேளையில் எனக்கு நீதி கிடைக்கவில்லையே என்று சொல்லி பல விதங்களில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். என்னுடைய நீதி நிராகரிக்கப்படுகிறது என்று ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நீதியை வெளிச்சத்தை போல நான் பிரகாசிக்க பண்ணுவேன். எந்த இடத்துல உன் நீதி மற்ற மனிதர்களால் அமிழ்த்தப்பட்டு மங்கி போயிருக்கிறதோ அதே இடத்துல என் நீதியை வெளிப்படுத்தி உன்னுடைய நீதியை நான் வெளிச்சத்தை போல பிரகாசிக்க பண்ணுவேன். உன்னுடைய நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 105வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று சொல்லி. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வசனம்தான் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் வெளிப்படுகிறது. அவருடைய வசனம்தான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் காட்டுகிறது. நாம் ஒருபோதும் இடறி போவதில்லை.
அவருடைய வெளிச்சமாகிய வசனம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஆகவே தான் கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானித்து அதிலே பிரியமாயிருக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்துகிறது. அவருடைய வேத வசனம் தான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் காட்டுகிறது. ஆகவே வேத வசனத்தை நாம் முக்கியப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையை என்றைக்கும் வெளிச்சமாய் வைத்துக் கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த காலை வேளையில் இதுவரையிலும் பல துக்கத்தின் பாதையிலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இன்று காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இனி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்க மாட்டீர்கள். இனி நீங்கள் அழுது கொண்டு இருக்க மாட்டீர்கள். நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக இன்றைக்கு மாறும். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 92ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. வேதத்தை நாம் தியானிக்க தியானிக்க, அதை நேசிக்க நேசிக்க, அது நம்முடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிறது, நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஒரு இருளும் நம்மை அண்டுவதில்லை. ஆகவே என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். அந்த வேதம் என்னை தூக்கி எடுத்தது, என் துக்கத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்தில் கொண்டு வந்து என்னை மகிழ்ச்சியினால் நிரப்பினது, சந்தோஷத்தினால் நிரப்பினது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் உங்களையும் வேத வசனம் சந்தோஷத்தினால் நிரப்பும், மகிழ்ச்சியினால் நிரப்பும். ஆகவே அந்த வேதம் தான் உங்களுக்கு வெளிச்சம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கப்படும். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் இருந்த இருள் விலகி ஓடுவதாக, கர்த்தருடைய நித்திய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பிரகாசிப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவருடைய துக்க நாட்கள் முடிவுக்கு வந்து விட்டதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, மகிழ்ச்சியாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும். கர்த்தருடைய வசனம்தான் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் என்பதை முழுவதுமாய் அறிந்து கொண்டு வசனத்தின் வழியிலே நடக்க நீர் உதவி செய்யும். வேதம்தான் என்னுடைய மன மகிழ்ச்சி என்று அதை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டு வேதத்தை நேசிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகிழ்ச்சியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும், பலத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். இனிமேல் உடைய வாழ்க்கையில் துக்கம், கவலை, கண்ணீர் இருக்கவே கூடாது. முற்றிலுமாய் அகற்றி போடும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.